ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பொட்டேட்டோ சிப்ஸ் சிக்கன். இது வந்து பார்க்க கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸை வச்சு தான் இன்றைக்கி ரொம்பவே கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 4 லெக் பீஸ் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைடில் கட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஊறும். இப்போ தேவையான மசாலாவை ஆட் பண்ணலாம். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மிளகு பொடி அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம இதில் வந்து மிளகாய் தூள் எதுவும் ஆட் பண்ணல. அடுத்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம மிளகாய் தூள் எதுவும் ஆட் பண்ணாததுனால காரத்துக்கு மிளகு பொடியும் கரம் மசாலாவும் தான். அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த அளவு போடுறது கரெக்டாக இருக்குது, அதனால் நாங்கள் இந்த அளவே எடுத்திருக்கோம். அடுத்து சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சீரகப்பொடியை வந்து இன்னும் அதிகமாகலாம் போடாதீங்க, ஏன்னா அதோட ஃப்ளேவர் வந்து அப்புறமா அதிகமாக தெரியும், அதனால் அதுவே போதும். ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன். ஜிஞ்சர் பவுடர் இல்லாதவங்க இஞ்சியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 10 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். எங்களுக்கு கார்லிக் பவுடர் கிடைக்கல, அதனால் அது எடுத்தேன். அடுத்து முட்டை 1 அது உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் நல்லா மசாலா வந்து நல்லா ஊறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கனும் உள்ள எல்லாம் மசாலா நல்லா போகும். அப்போ தான் சிக்கன் வந்து டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா மேலே மட்டும்தான் மசாலா தெரியும், உள்ள சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து இதை நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம சிக்கனில் வந்து கோட் பண்ணி எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். இது நம்மளுக்கு கிடைக்கிற காரமான பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். சால்ட்டு சிப்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்பவே சப்புன்னு இருக்கும், அதனால் காரமான சிப்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1/2 ஹவர் சிக்கன் ஊறிடுச்சு. இப்போ எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டையில் ஒரு முறை சிக்கனை எடுத்து நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க முட்டையில். அதுக்கப்புறமா சிப்ஸில் ஒரு முறை நல்லா போட்டு புரட்டி எடுங்க. சிப்ஸை வந்து அது மேலே நல்லா போடுங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சிப்ஸ் எந்த அளவுக்கு நல்லா சிக்கனில் ஒட்டுதோ அந்த அளவுக்கு நல்லா சிக்கனும் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா அது போடுங்க. சிப்ஸை வந்து நல்லா மேலே ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு லெக் பீஸாக நம்ம ஆட் பண்ணி பொரிக்கலாம். நமக்கு வந்து திருப்பி விடுற தேவையான அளவுக்கு ஸ்பேஸை கொடுங்க. எங்கள் கடாயில் வந்து 2 தான் போட முடியுது, அதனால் நான் 2 தான் லெக் பீஸ் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து திருப்பியும் விடணும்ல, அதனால் அதுக்கேற்ற ஸ்பேஸ் கொடுங்க. இப்போ வந்து நல்லா பொரியுது. கேஸை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்லேயே வைங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா சிக்கன் வேகும், இல்லைன்னா உள்ளே வேகாமலே போயிடும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் ஃப்ரை ஆகும், உள்ளே ஃப்ரை ஆகாது. அதனால் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டோம். இப்போ அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும். சிம்லேயே வைங்க. சிப்ஸ் வந்து நீங்கள் நல்லா கோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து எண்ணெயில் வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து எந்த சிப்ஸுமே வெளியும் வரல, நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை நம்ம சூடாக எல்லாருக்கும் சர்வ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். பசங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். கேஎஃப்சி ஸ்டைலில் வேறு இருக்குல்ல, பசங்க வந்து இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.